ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் என்னென்னு போட போகிறேன். கிளிப்பாக என்னன்னு தெரில. ஆர்டர் போட்டிருந்தேன், என்னென்னு பார்க்கலாம். எனக்கே ஞாபகம் இல்லை, ஆனால் கிளிப்பு தான் போட்டிருந்தேன் நிறைய. ஓகேவா, என்ன போட்டிருக்கேன்னு செக் பண்ணுவோம். ஏம்மா கிளிப்பு இல்லை, ஐயோ என் பொண்ணுங்க ஏதோ போட்டுதுப்பா. என்னெல்லாம் பிள்ளைங்க போட்டு வச்சுருக்கு பாருங்க. நான் கிளிப்புன்னு ஆர்வமாக பார்த்தா கிளிப்பு இல்லைப்பா, இது ஏதோ டப்பாவாக இருக்குது. என்னவா இருக்கும்? ஐயோ கலந்து வரமாட்டேங்குது. என்னத்தடா போட்டு வச்சுருக்காளுங்க. சோப்பா, ஐ எம் வெயிட்டிங். அநியாயம் பண்ணி வைக்க பாருங்க இந்த பிள்ளையில பாருங்க. ஐய மிட்டாய் மாதிரியே இருக்கு. சோப்பு என்ன வாசனையா இருக்கு. சோப்பு தானே. என்ன குட்டி குட்டி பீஸா இருக்கு பாருங்க. இதுலயே 2 பீஸ் இருக்குப்பா ஒட்டி. என்னதில்ல எங்க போட்டேன்? பஞ்சு மாதிரி இருக்கு, ஆனால் வாசனையா இருக்கு. என்னன்னு தெரியுதா இருக்காச்சும் எனக்கு. ஆனால் இது என்னன்னு தெரியல. சோப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது சோப்பா? எனக்கே தெரில என்னன்னு. ஆனால் பஞ்சு மாதிரில இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்குப்பா, அது என்னன்னு தெரில. செக் பண்ணிட்டு வரேன். ஒரு கையில் தண்ணி விட்டோன்னா சோப்பு மாதிரி ஆயிடுச்சு. பாங்க வருங்க, அப்படியே நிறைய ஆயிடுச்சு. சோப்பு தான், கை வாஷ் பண்ணுறதா என்னன்னே தெரில. இந்த பிள்ளைங்க என்னத்தையாவது தூக்கி போட்டு விட்டுருது. கை வாஷ் பண்றது சோப்பு. செம்ம வாசனையா இருக்கு. சோப்பு கை வாஷ் பண்றதுக்கு சோப்பை பாருங்க. இந்த பிள்ளைகளே 200 ரூபாய்ப்பா இது. இவ்வளோ ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கை கழுவுறதுக்கு வீட்டில் லிக்விட்லாம் இருந்த பிறகும் அந்த பசங்க பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? ஃப்ளேவராக இருக்கும். இது என்ன ஃப்ளேவர் தெரில. இது ஒரு ஃப்ளேவரு, இது ஒரு ஃப்ளேவரு, தர்பூசணி ஃப்ளேவரு. ஓகே மக்கா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்க வந்து கேட்டுக்கலாம். பாய்.